ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் 2 days vlog தான் பார்க்க போகிறோம். வியாழனும் வெள்ளியும். வியாழக்கிழமை அன்னைக்கு சரி பாபாவுக்கு பிரசாதம் ஏதாவது, எல்லா வியாழக்கிழமையும் பிரசாதம் ஏதாவது செய்வேன். அதனால் இந்த வியாழக்கிழமை மேங்கோ இருந்தனால மேங்கோ கேசரி பண்ணிடலாம் அப்படின்றனால மேங்கோ கேசரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 3 ஸ்பூன் கீ விட்டு முந்திரி பருப்பு திராட்சை அதில் வறுத்துக்கோங்க. 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன் நான். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 minutes ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் தண்ணி, அந்த 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த 2 minutesலேயே அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 1 கப் மில்க்கு, காய்ச்சி ஆறின பால் நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் மேங்கோ பியூரி பங்கனப்பள்ளி ஒரு மீடியம் சைஸ் மேங்கோ தோல் சீவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். அதை தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அதோடையே நல்லா ரவை வெந்ததுக்கப்புறம் அந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் சுகர் 3/4 கப் சேர்த்துருக்கேன். எனக்கு சுகர் கொஞ்சம், எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப உங்களுக்கு இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சுகர் கம்மியாக சாப்பிட்றனால. உங்கள் வீட்டில் சுகர் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, என்னடா இவ்வளோ தண்ணியாட்டம் இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். கெட்டியாயிரும். முந்திரி பருப்பு, நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துட்டா மேங்கோ கேசரி ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் இன்றைக்கி பாபாவுக்கு பிரசாதமாக பண்ணேன். அடுத்து இது என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஒருத்தவங்க லெமன் சால்ட் ஒரு எல்லா பித்தளை பாத்திரம், காப்பர் எல்லாமே வெசல்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/2 an hour ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் விம் லிக்விடு அதில் சேர்த்துக்க சொன்னாங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம விம் லிக்விடு சேர்க்காமையே அப்படியே தேய்ச்சோன்னா நல்லாவே சூப்பராகவே அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த டிப்ஸு நான் பிதாம்பரி வச்சு விளக்குவேன், இல்லை புளி வச்சு விளக்குவேன். இந்த லெமன் சால்ட் வச்சு போடுறது டைம் கன்சியூமிங்காக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சரி பாபாவுக்கு அப்படியே மார்னிங் ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிரசாதம், அந்த மேங்கோ கேசரி, கொய்யாப்பழம் இருந்தது வீட்டில். அதனால் அதையும் வச்சு நான் பாபாவுக்கு அன்றைக்கி அதை தான் இன்றைக்கி பிரசாதம் நைவேத்தியமாக பண்ணேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மார்னிங் ஒரு நாள் முடியலன்னா நான் மார்னிங் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். முக்கால்வாசி நாள் காலையிலேயும் டைம் கிடைக்குதோ அப்படி நான் இது பண்ணிடுவேன். ஆனால் மேங்கோ கேசரி ஃப்ளேவர் சூப்பராகவே இருந்தது. அந்த பங்கனப்பள்ளியும் ஸ்வீட்டாக இருந்ததுனால சூப்பராகவே இருந்தது. ஆஃப்டர்நூன் சிம்பிளாக லெமன் ரைஸு, உருளைக்கிழங்கு கறி, மாங்காய், அந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் பிக்கல் பண்ணேன். அதுதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆப்பத்துக்கு பண்ணலாம் அப்படின்றனால அரிசி ஊற வச்சுருந்தேன். நான் சூப்பராகவே ஆப்பம் வரும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிங்கன்னா ஊறிடும், அந்த மாதிரி இருக்கும். 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அரைக்கிறப்போ 1 மூடி தேங்காய், மீடியமாக இருக்க தேங்காய்னா 1 தேங்காய் ஃபுல்லாகவே திருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. அடுத்த நாள் நல்லா கொஞ்சம் பொங்கினோடனே அடுத்த நாள் ஆப்பம் ஊற்றினா சூப்பராகவே வரும். நீங்கள் சாஃப்டாக நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு நான் சொதி அவ்வளோவா ட்ரை பண்ணதில்லை. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பண்ணதில்லை. சரி, நான் எப்போ ஸ்டூ பண்ணுவேன், தேங்காய் பால் வச்சு சாப்பிட்ருவோம். எங்கள் வீட்டில் 2 பண்ணணும், தேங்காய் பாலும் வேணும், காரமும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் சொதி அன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு 1/4 கப் பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், நல்லா மசிச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால், அதுக்கு 2 தேங்காய் பால், சொதிக்கு 2 தேங்காய் பால் வேணும். தண்ணியான தேங்காய் பால் ஒன்று, திக்கான தேங்காய் பால் ஒன்று தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றனால நான் பூண்டு, பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன்.
பூண்டு பச்சை மிளகாய் சேர்க்காதவங்க விட்டுருங்க. எனக்கு காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால பச்சை மிளகாய் சேர்த்து தான் ஆகணும். அரைச்சி சேர்க்குறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். நான் அரைக்காமல் அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு மீடியமான காரம் இருந்தால் போதும், அதனால அப்படியே சேர்த்துட்டேன். 2 வெங்காயம் வந்து நறுக்கி நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சுதிக்கு வந்து நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி ஃப்ராசன் தான் வச்சுருந்தேன். அது வந்து முருங்கைக்காய் போட்டது உண்மையாலுமே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக வருன்றது. நான் முருங்கைக்காய் போடாமல் ஒரே ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். இந்த வாட்டி நான் எங்கள் வீட்டு முருங்கைக்காய் போட்டு நான் ட்ரை பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முருங்கைக்காய் போட்டேன். சூப்பராகவே வந்தது. சரி, ஒரு வதக்கி விட்டுட்டு வந்து தண்ணியான தேங்காய் பால் ஒரு டம்ளர் 1.25 டம்ளர் இருக்கும். அதை அப்படியே நான் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் காய் எல்லாமே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பயிரையும் அதை வந்து நல்லா மசிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திக்கான தேங்காய் பால் சேர்த்தா சுதி ரெடி. சிம்பிளாக தான் இருக்கான்னா டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேவருங்க, ரொம்ப ஃப்ளேவர். ஆப்பத்துக்கு வந்து சூப்பராக இருந்தது. திக்கான தேங்காய் பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா 1 டம்ளர் இருக்கும். அதை சேர்த்து நீங்கள் ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி லைட்டாக வந்தாலே நல்லா இருந்தது உங்களுக்கு. அப்போ இது ஆகாது. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து நான் வந்து ஸ்டூ தான் எப்பயுமே ஈஸின்றனால ட்ரை பண்ணிடுவேன். ஆனால் இந்த தான் சுதி அது வந்து சூப்பராக வந்திருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா வரும்னு. ஆப்பம் பாருங்கள், நான் நான்ஸ்டிக் பேன் தான். ஆப்பம் மாவு பாருங்கள், கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அவ்வளோ இதாக இருக்காது. இப்போ ஒரு பக்கம் 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு அதெல்லாம் சுற்றி விடுங்க. மூடி வச்சு எடுங்களேன். சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், ஃப்ளஃபியாக நல்லா மெலிசாகவும் இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தேங்காய் பாலாம் ஊற்றிங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் பேப்பர் மாதிரி இழுத்துரும். மித்திரனுக்கு முன்னே கொஞ்சம் தேங்காய் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதியும் வச்சுருந்தேன். மித்திரனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு சொதி தான். சரி, ஃபஸ்ட் டைம் எனக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து சரி இந்த வாட்டி சொதி சாப்பிட்லன்னா மித்திரனுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மித்ரன் வந்து நான் அம்மா கூட தான் சாப்பிட வச்சுருக்கேன். அவனுக்கும் நான் ஒன்று ஊற்றிட்டு நாங்கள் 2 பேரும் போய் ஹாலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் வந்து ஆப்பமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். எதுவுமே போட தேவையில்லை, பேக்கிங் சோடா, ஈஸ்ட் எதுவும் போட தேவையில்லை. அது எல்லாமே சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மித்ரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி வந்து நான் வச்சுருந்த அந்த மாவு வந்து அடுத்த நாள் காலையிலையும் அவனு ஆப்பம் தான் வேணுன்றதுனால அதை தான் நான் ஊற்றி கொடுத்தேன். தேங்காய் பால், அப்புறம் தேங்காய் பால் வேணால் நீங்கள் என்ன ஊற்றுறீங்களோ அதான் வேணும்னா சரி சொல்ல தேங்காய் பால்லேயே கொஞ்சம் வந்து நான் வந்து சுதியும் ஊற்றி கொடுத்தேன். அப்படி மார்னிங் வந்து சூப்பராக போயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுதி சூப்பராக இருந்தது தேங்காய் ஆப்பத்துக்கு. மத்தியானம் வந்து புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்றனால புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கு எல்லாமே காய் நறுக்கிட்டு இருந்தேன். முன்னாடியே வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் உரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். நான் எப்பயும் புளிக்குழம்பு வந்து வெண்டைக்காய் இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் வைப்பேன். எப்போயாவது தான் வந்து எல்லா காய்கறியும் போட்டு புளிக்குழம்பு வைப்பேன். சரி, இன்றைக்கி வந்து எல்லா காய்கறியும் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். வீட்டில் வந்து அவரைக்காய் இருந்தது, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதெல்லாமே நான் போட்டு வச்சேன். நல்லா இருந்தது. தேங்காய் சேர்க்காம தான் வைப்பேன். தேங்காய் சேர்த்தா அது ஒரு தனியாக நல்லாயிருக்கும். அது அம்மா செய்வாங்க, சூப்பராகவே இருக்கும். இது சிம்பிளான புளிக்குழம்பு தான். ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு காய், நீங்கள் இந்த காய் தான் போடணுன்னு இல்லை, புளிக்குழம்புக்கு எந்த காய் இருந்தாலும் செஞ்சிங்கன்னா சூப்பராக அது ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த கொதிக்கிற நேரம் மட்டும்தான், மீதி நேரம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கல்சட்டி வச்சுக்கிட்டேன். கல்சட்டியில் வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் வந்து தாளிக்கிற வடகம், காக்கா வடகம்னு சொல்லுவாங்க, அந்த தாளிக்கிற வடகம் வந்து ஒரு உருண்டை அப்படியே நசிச்சு சேர்த்துக்கிட்டேன். அதுதான் புளிக்குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதை நான் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குண்டு மிளகா 4, கருவேப்பிலை, அப்புறம் வந்து உரிச்சு வச்ச வெங்காயம், பூண்டு, அது எல்லாமே நான் ஒரு வதக்கிக்கிட்டேன். வந்து நான் வந்து 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் சின்ன தக்காளி தான், 3 தக்காளி வந்து ஒரு காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ காஞ்ச மிளகா 2 வச்சு நான் அதை நைஸாக அரைச்சிக்கிட்டேன்.
அரைச்சி சேர்த்து பாருங்கள், அது ஒரு நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்ச நேரம் அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் தண்ணி ஊற்றி அதில் வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் முட்டைக்கோஸுக்கு, நான் எப்பயுமே பொரியலுக்கு எல்லாமே நான் பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். துவரம்பருப்பு எனக்கு அவ்வளோவா செட் ஆகாது. பாசிப்பருப்பு தான் எல்லா காய்க்குமே நான் யூஸ் பண்ணுவேன். அதை கொஞ்சம் தனியாக வேக வச்சதுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அது சைட் பை சைடு அதை வச்சுட்டு அங்கே கரண்ட் அடுப்பில் வந்து உலையும் வச்சுட்டு அது பாட்டு அரிசி வெந்துட்டு இருந்தது. இது கொஞ்சம் வதங்கினோடனே நீங்கள் வந்து நறுக்கின காய்கறியை வந்து அதில் போட்டு சேர்த்துருங்க. வதங்கினோடனே புளி தண்ணி சேருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வச்சு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேணுங்கிற அளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதி வரட்டும். காயும் வெந்துடும் ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் காஞ்ச மிளகாய் விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெடி. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் பார்த்தோன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இவ்வளோதாங்க. உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கடைசியாக போட்டுட்டு இது எல்லாமே கொதிக்கட்டும். இறக்க போகிறப்ப வந்து நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெல்லம். ஏற்கனவே சாதம் வெந்துருச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதையும் அது சைட் பை சைட் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவிட்டு இருந்தேன். நான் பொரியலுக்கு எல்லாமே முக்கால்வாசி தேங்காய் போடுவேன். நான் ரொம்ப வெல்லம் சேர்க்க மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. நான் கரெக்டாக வெல்லம் சேர்த்துட்டு அன்றைக்கி மதியானம் லஞ்சு சூப்பராக போயாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் புளிக்குழம்பு. அப்படியே ஈவினிங் அப்படியே காஃபி குடிச்சிட்டு மித்ரனோட அப்படியே விளையாண்டுட்டு, மித்ரனுக்கு வந்து இப்போ தான் அந்த பசில் இந்த இதெல்லாம் உட்காந்து என்ன கலர், இப்போ தான் கலர் ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அம்மா இது என்ன கலர், அது என்ன கலரு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தான். 2-3 கலர் தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ண தெரியுது. அதை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாப்புல. நானும் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் அப்படியே இன்றைக்கி டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.